கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஐசக் நினைவு மண்டபம் ஆரல்வாய்மொழி குளோபல் கோஸ்பல் சபை சார்பில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகிலும் இந்த மாலை வேளையில் உங்களோடு ஒரு வார்த்தை பேச நான் விரும்புகிறேன். மத்தேயு 13:58 சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு தம்முடைய ஊழிய காலத்தில் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக இடங்களில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அற்புதம் செய்வதற்காக இறங்கும் போது அநேகருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யவே இல்லை, அவர் போய்விட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது, அநேக அற்புதங்கள் நடக்கவில்லை. இன்றும் இந்த சத்தம் கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடந்திருக்கலாம். இப்போ அவிசுவாசத்து நிமித்தம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். சில வேளைகள் அவிசுவாசத்து நிமித்தம் ஒரு அற்புதம் கூட என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கலாம். சில வேளை நீங்க உங்க வீடுகள் இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவமனைகள், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, இரவா இருக்கலாம், நடுராத்திரியா இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அற்புதம் நடக்கும். என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசிக்கணும். அவிசுவாசத்தினால் அநேக அற்புதங்கள் இல்லாமல் போயிட்டு, ஆனா விசுவாசிச்சு அநேகர் மேல அற்புதங்களும் அதிசயம் நடக்கும். இயேசு சொன்னார், விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். நிச்சயமா நீங்க விசுவசிப்பீங்கன்னா நிச்சயம் இப்ப இருக்கிற பாடு, இப்ப இருக்கிற வேதனை, இப்ப இருக்கிற கஷ்டம், இப்ப இருக்கிற கண், இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற நெருக்கம், இப்ப நீங்க படுகிற வியாகுலங்கள் இந்த நிமிஷமே உங்களை விட்டு மாற. நீங்க விசுவசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் விசுவசிப்பீங்கன்னா கண்ணை முடிக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கும். நல்ல பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷம் அவிசுவாசத்து நிமித்தம் அநேக அற்புதங்கள் தடைபட்டு எல்லாம் முடிந்தது என்று இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை நினைப்பீராக. ஒரு விசை கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவிசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை விட்டு மாறி போகட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பு. இப்பொழுது யார் யார் அவிசுவாசத்து நிமித்தம் அற்புதங்களையும் அதிசயங்களை இழந்து நிற்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தினால் பிழைப்பார்களா? கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்கு நன்றி. சீக்கிரமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் காண செய்யப்படுவதற்கு நன்றி. அந்த பலவீனங்கள் நீங்கி அவர்கள் சுகமடைய போறதுக்கு நன்றி. அவருடைய நெருக்கங்கள் நீங்கி அவர்கள் சுகமடைய போகிறதற்கு நன்றி. இயேசு ஆண்டவர் சிலர் திறமைசாலிகளா இருக்கிறாங்க, அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆண்டவரே நல்ல புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு பகுதியில விழுந்து போய் அவிசுவாசத்தின் மேல் நொந்து போய் இனி எனக்கு ஒரு மாற்றம் வராது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது என்று காத்து கொண்டு நொந்து போய் இருக்கிற இப்பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீரா. இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அற்புதங்கள் அதிசயங்களை காணச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவசித்த ஒரு நபராக இருக்குமானா இன்றே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இன்று இரவுக்குள் அந்த அற்புதத்தை, இன்று காலைக்குள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.